ஒரு 1400 கிராம் இருக்கிற இந்த மூளையை எப்படி வெற்றிக்காக நமக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க பத்தி பேசுறோம். என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். நான் மது பாஸ்கரன். நம்ம சொல்லுவாங்க, ஒரு சின்ன உடம்புல ஒரு சின்ன உறுப்பாக உள்ள இருக்கிறது, தலைக்குள்ள இருக்கிறது அந்த மூளை. அந்த மூளையை எப்படி நல்லா யூஸ் பண்றது. நிறைய பேர் மூளையை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நம்ம சும்மா சொல்லுவோம், ஏன்டா அதை வச்சுட்டு இருக்க, நீ யூஸ் பண்ணுறதே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூளையை மனிதனுடைய வளர்ச்சிக்காக, மனிதனுடைய வெற்றிக்காக எப்படி உபயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஆளுக்கு 5 வயசு வரை தான் மூளை வளரும், அதுக்கப்புறம் மூளை வளராது, அதனால் பிள்ளைங்களா இருக்கிறப்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 5 வயசு முடிஞ்சு 10 வயசு ஆனவன் என்ன நினைக்கிறான்னா, என் மூளை வளர்ந்தது போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுடா, இப்படி தான் வாழ்க்கை போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ரொம்பான தப்பானது அப்படின்னு அறிவியல் தெரிவித்திருக்கிறது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு சொன்னாங்க, ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த பிரெயின் எப்படி வேண்டுமானாலும் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த பிரெயினை நீங்கள் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரெயின் என்ன வயசில் வேணுனாலும் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சது உலகத்துக்கு பெரிய நம்பிக்கை தந்தது. மனிதன் நினைச்சா அவனுடைய அந்த மூளையை அவனுடைய வெற்றிக்காக, அவனுடைய வளர்ச்சிக்காக, இல்லைன்னா அவன் இல்லாமல் போகிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த மூளையை எப்படி நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். எந்த வயசில் வேணாலும் மாற்றிக்கலாம். 5 வயசுக்கு முன்னாடி வளர்ச்சி முன்னு போச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா சொல்கிறாங்க. 25 வயசுலையும் பண்ணலாம், 50 வயசுலையும் பண்ணலாம், 60 வயசுலையும் பண்ணலாம். அப்போ எப்படி நம்முடைய மூளையை நமக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக, வெற்றிக்காக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி உபயோகம் பண்ணி சொல்கிறாங்க. நியூரோ பிளாஸ்டிசிட்டியில் 2 டிவிஷன் சொல்லுவாங்க. ஒன்று நியூரோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது இந்த மூளையில் நியூரோன்ஸ் அப்படின்ட்டு இந்த பிரெயின் செல்ஸ் இருக்குது. அது நியூரோன்ஸ் அப்படிங்கிறது பெருகுவது, அது கூடி கூடி வர்றதா நியூரோஜெனிசிஸ் அப்படியாமா. வேற ஒன்று என்ன சொல்லுவாங்க, சினப்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 நியூரோன் கனெக்ட் பண்ணுறப்போ சினாப்சிஸ் அப்படிம்பாங்க. அந்த கனெக்ஷன் ஒரு பெரிய சினாப்சிஸ். அந்த மாதிரி மனிதன் ஒவ்வொரு முறை வளர்ந்து கொண்டிருக்கிற போது, அவனுக்கு அனுபவங்கள் வருகிற போது, அவன் ஏதாவது செய்கிற போது அவனுடைய புது புது நியூரோன்கள் கனெக்ஷன் ஆகும். அப்படி சினாப்சிஸ் உண்டு போகணும். அந்த மாதிரி புது புது சினாப்சிஸ் உண்டு பண்ணுறதை தான் சினோப்டோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த புதுசாக ஒன்று பண்ணுறப்போ ஒரு நியூரோனும் வேற நியூரோன் லிங்க் பண்ணிட்டு தான் அந்த செயலை செய்யும். அப்போ புது கனெக்ஷன் வரும். அப்போ வாழ்க்கையில் புதிய புது விஷயங்கள் செய்கிற போது புது புது கனெக்ஷன்ஸ் உண்டாகுகிறது. அது சினப்டோஜெனிசிஸ் பெருகி கொண்டிருக்கிறது. அது நம்முடைய இந்த மூளையின் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 வழியில தான் மூளை வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முற்றிலும் வளர்ந்த ஒரு ஆளுக்கு எது கூட நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினப்டோஜெனிசிஸ் தான். எக்கச்சக்கமான கனெக்ஷன்ஸ், புது புது கனெக்ஷன்ஸ் வர்றப்ப இந்த பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. பிறந்ததை விட ஒரு 4 டைம்ஸ் பெருசாகும் மனிதன் இறக்கிறதுக்குள்ள. அதனால ஒரு 1300 1500 கிராம் தான் இது இருக்கும். உடம்புல ஒரு 2% வெயிட் தான் இருக்கும் ஆவரேஜா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிரெயினை எப்படி நம்முடைய வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்துறது அப்படின்னு சம்பந்தப்பட்ட 4 விஷயத்தை பேச போகிறோம் பாருங்க. இந்த 4 விஷயத்தை பண்ணுங்க, உங்களுடைய பிரெயின் கூடுதல் பவர்ஃபுல்லாகும். அப்போ அதான் நான் எப்போதும் சொல்றது, வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு, இந்த இவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி, இவன் பிறந்தப்போ அப்படிதான் அவனுடைய தலைவிதி அந்த மாதிரி, அதனால போயிட்டான் அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்முடைய வெற்றி நம்முடைய தலையெழுத்தை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். தலையெழுத்துன்னா என்ன, அந்த பிரெயினில் எழுதி இருக்கிறது. அந்த பிரெயினில் எழுதி இருக்கிறத மாற்றி எழுத முடியும். புதியதாக நமக்கு அதை டீல் பண்ண முடியும். பிரெயின் அதான் தலைவிதி உங்கள் கையில் இருக்கிறது, நீங்க எழுதுறது தான் உங்க தலைவிதி அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுக்கு காரணமே அதான். அப்ப 4 விஷயத்தை பண்ணுங்க, உங்களுடைய மூளையை உங்களால் ரீவயர் பண்ண முடியும், திரும்ப ரீவயர் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற 4 விஷயம் என்ன. 1 மெடிடேஷன், தியானம் செய்யுங்கள் அப்படிங்கிறோம். ஏன் தியானம் செய்யுங்கள்னு சொல்றோம்? தியானம் நமக்கு பயங்கர பவர்ஃபுல்லாக மாறும். என்ன தியானம்னா என்ன, சிம்பிளா தியானம் அப்படின்னு நினைச்சு நோ தாட்ஸ் ஈக்குவல் டு மெடிடேஷன் அப்படிமா. சிந்தனை இல்லாமல் இருப்பதைத்தான் நாம் மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிந்தனை இல்லாமல் இருக்கிற போது அந்த மெடிடேஷன் ஸ்டேஜில் நீங்க வருகிற போது என்ஹான்ஸ் அவர் பிரெயின் பவர் அப்படின்னு ஸ்டடி சொல்லுது. ஸோ அதனால நீங்க அதை ரெகுலராக பண்ணுங்க. எக்கச்சக்கமான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் விபாசனான்னு சொல்லுவாங்க, சென் மெடிடேஷன் சொல்லுவாங்க, டிஎம் டிரான்சென்டல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலதரம் மெடிடேஷனில் பலதரம் டெக்னிக் இருக்கு. இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கை கற்றுக்கொண்டு நிரந்தரமாக பயிற்சி செய்து கொள்ளுங்கள், அதனுடைய பிரெயின் பவர் கூட்டும். அதான் 1வது டெக்னிக். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் இன்கொயரி அப்படிமா. செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் என்கொயரி அப்படின்னா என்ன, இன்னும் 2 வழியில் நம்ம வாழ்க்கையை
அப்ரோச் பண்ணுவோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் அப்ரோச் அப்படிமோ. ரிஃப்ளெக்சிவ் அப்ரோச் என்ன, நான் இப்போ கை இப்படி குத்த வரேன்னு வச்சுக்கோங்க கண்ணில், நீங்கள் கண்ணை முடிக்கிறீங்க, அது யோசனை பண்ணி செஞ்சது இல்லை, அது தன்னால் நடந்தது, அதான் ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், அது சிந்தனை இல்லாமல் நடக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்டிவ் அப்படி இல்லை, ரிஃப்ளெக்டிவ்ங்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், அதில் ரொம்ப சிந்தனைகள், ஆழ்ந்த சிந்தனைகள் வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ்னா என்ன, அது நமக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிறது, நமக்குள்ளே நடப்பது, நம்மை குறித்து நடப்பது, அதான் செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் இன்கொயரி. என்னை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த தேடல் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், இருந்தாலும் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால நம்ம மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க, கண்ணை மூடிட்டு உட்காரியா கொஞ்ச நேரம் அப்படிமா. ஏன் கண்ணை மூடி உட்கார சொல்கிறோம், கண்களை திறக்கிற பொழுது நம்ம வெளியே பார்க்குறோம், அவன் என்ன இப்படி, இவன் என்ன இப்படி, ஊர் என்ன இப்படி, உலகம் என்ன இப்படி, அந்த வெளியே இருப்பதை பார்த்து கேட்டு வெளியிருப்பது தான் உலகம் என்று நம்புகிறோம். ஆனால் உண்மையான உலகம் உள்ளே இருக்கிறது. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற உலகத்தை உங்களால் பார்க்க முடியும். அப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ், எனக்குள்ளே நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே நான் தேடுகிற போது அது என்னுடைய பிரெயினை கூடுதல் ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் பண்ணுற ஒரு டெக்னிக் பண்ணுறேன், நல்லா இருந்தால் பண்ணுவோம். என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி காலையிலேருந்து சாயங்காலம் வரை, அதாவது நைட்டு படுக்கிற வரை என்ன நடந்ததோ அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட 10 கேள்விகள் உங்கள்கிட்ட கேளுங்க. 10 கேள்விகள், ஊர்கிட்ட கேட்காதீங்க, உங்கள்கிட்ட கேளுங்க. புருஷனை பொண்டாட்டி சண்டை போட்டாங்க, உடனே பொண்டாட்டி அப்படி பண்ண அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் நான் கோவப்பட்டேன், ஏன் நான் இப்படி நடந்து கொண்டேன், இன்னைக்கு நான் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணனா, இன்னைக்கு நான் சின்சியராக இருந்தேனா, நான் இன்னைக்கு போய் பேசுனேனா, இப்படி உங்கள்கிட்ட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு டிராவல் பண்ணுங்க, ஒரு யாத்திரை பண்ணுங்கள். அது மிகப்பெரிய யாத்திரை, உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதான் செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் இன்கொயரி அப்படிங்கிறது. உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். நம்மள வெளியே தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், உள்ள விசாரியுங்கள், விடைகள் கிடைக்கும். அதான் ரெண்டாவது பிரெயின் பவரை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற. மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன, எதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நல்ல அவேர்னஸோடு கூடி பண்ணுங்க. அதாவது அதில் லைவாக பண்ணுங்க, அதை ஒரு ஜட்ஜ் பண்ணாமல் இருங்க. இப்போ உதாரணம், நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, நடந்து போகிறது நடந்ததை மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நடந்து போய்கிட்டு இருக்கப்போ காதலிகிட்ட போனதை நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா ஊர் உலகத்தில் சுற்றுறதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நடக்கிற போது அந்த நடத்தை, அந்த ஒவ்வொரு சுவடுகளையும் அதை எப்படி நம்ம அப்படி வைக்கிறோம், அது எங்கெல்லாம் பதியுது, அந்த மண்ணில் என்ன ஃபீலிங் இருக்கிறது, அப்படி அந்த அவேர்னஸோடு கூடி ஒரு இன்டர்பிரேஷன் இல்லாமல் நடந்து போவதைத்தான் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ். இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்க்கு உதவியானது எல்லாம் செய்யுங்க. அப்படி நான் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், சோப்பு சாதாரண நான் வலது கையில் சோப்பு எடுத்துட்டு தான் குளிக்கிறப்ப தேய்க்கிறது முதல். அப்போ என்ன பண்ணுவேன்னா, நேராக இடது கையில் எடுத்துகிட்டு அந்த சோப்பை தடக்கிறது. அதே மாதிரி வலது கையில் எழுதுறதுக்கு பதில் என்னைக்காவது ஒரு நாள் இடது கையில் அந்த பேஜ் எழுதுறது. மவுஸ் வலது கையில் தானே நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம், இடது கையில் வச்சுட்டு செய்கிறது. அப்போ நம்ம அதில் ஃபுல்லி அவேர் ஆகிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிகள் பண்ணி உங்கள் மைண்ட்ஃபுல்னஸ்ஸை உங்களால் கூட்ட முடியும். அப்படி கூட்டுக்கிற போது உங்கள் பிரெயின் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மூணாவது. நாலாவது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எஃபெக்டிவானது, விஷுவலைசேஷன் அப்படிமோ. என்ன விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது, உங்களுடைய லட்சியத்திற்காக நீங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை கண்களை மூடிக்கொண்டு கற்பனையில் சினிமா பார்ப்பது போல் பார்ப்பதைத்தான் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த காரை வாங்க போகிறீங்க, அந்த காரை இறக்குறீங்க, அந்த காரை நீங்கள் ஓட்டுறீங்க. அப்போ ஊரில் இருக்கவங்கெல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்கள் மனைவி உங்களை ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க. இதெல்லாம் கற்பனையில் சினிமா பார்ப்பது போல் அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது. விஷுவலைசேஷன் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். எதை நீங்கள் அப்படி விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அதை மனதை உறுதியாக நம்பிவிடும், ஆழ்மனம் நம்பிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்ப்பாங்க, நான் விஷுவலைஸ் பண்ணுறது சரியா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நான் பண்ணுற ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி விஷுவலைஸ் பண்ணுகிற போது அந்த டைமில் என்ன ஃபீலிங்கோ அந்த ஃபீலிங்கை அந்த விஷுவலைஸ் பண்ணுகிற போது உங்களால் அனுபவிக்க முடிகிறது என்றால் நீங்கள் உறுதியாக விஷுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கார் எடுக்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு வருமோ அந்த சந்தோஷத்தை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுறப்ப ஃபீல் பண்ணிங்கன்னா, தட் மீன்ஸ் யுவர் விஷுவலைசேஷன் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி 4 செயல்களை நான் என்ன சொன்னேன். 1வது செயல் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, மெடிடேஷன், தியானம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், செய்யுங்கள். 2 செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் இன்கொயரி, உங்களுக்குள்ளே தேடி போங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தேடல். இப்போ நம்ம எல்லாம் வெளியே தேடிக்கிட்டு இருக்கோம், உள்ளே தேடுங்கள். 3வது விஷயம் என்ன,
மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிமா. மைண்ட்ஃபுல்னஸ்னா எதை செய்கிறீர்களோ அது ரொம்ப அவேராக இருங்க. 4வது விஷயம் என்ன, விஷுவலைஸ் பண்ணுங்க. இதனாலே செய்கிற போது உங்களுடைய பிரெயின் கூடுதல் உங்களுக்காக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய உயர்ச்சிக்காக, உங்களுடைய வெற்றிக்காக உங்கள் மூளையை மாற்றிக்கொள்ளுங்கள். மனிதன் பிறப்பதே வெற்றிக்காகத்தான். வெற்றி பெற முடியும் அவனால். ஒரு மனுஷனால் நினைச்சானா முடியாது, ஒன்றுமே இல்லை. அதனால உங்களுடைய மூளையை மாற்றிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக் கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதிய விஷயமாக அடுத்த வாரம் மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.